மார்கழி திங்கள் 7ஆம் நாள் திருவெம்பாவை 7ஆம் பாடல். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உண்ணற் கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்திறப்பாய் தென்னா என்னா முன்னங் தீச்சீர் மெழுக்கொப்பாய் என்னானை என்னறையன் இன்னமுந்தென் றெல்லோமும் சொன்னோங் கேள் வெவ்வேறாய் இன்னங் துயிலுதியோ வன்னெஞ்ச பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். விளக்கம். ஒரு பெண் அடையும் உயர்நிலை தாய்மை. அந்த தாயின் பொறுப்புகளில் ஒன்று அதிகாலையிலேயே உறக்கம் நீக்கி எழுந்து அன்றாட குடும்ப கடமைகளை சிறப்புற மேற்கொள்வதுதானே. அவ்வாறு தாயாகும் முன்னாலேயே பழகிக் கொள்வதில்தானே பெண்ணின் பெருமை விளங்குகிறது. நீதான் சிவபெருமானை எப்படியெல்லாம் போற்றி வாழ்த்துவாய். தேவர்களின் சிந்தனைக்கெல்லாம் ஆட்படாதவன், மிகுந்த புகழுடையவன் என்றெல்லாம் சொல்லி மகிழ்வாயே. சிவ அடையாளங்களான திருநீறு ருத்ராட்சம் அணிந்தவர்களை கண்டாலே இருகரம் கூப்பி சிவசிவ என துதித்து கண்களில் நீர் பனிக்க நெகிழ்வாயே. அந்த பரம்பொருள் நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று பக்தியுடன் கொண்டாடும் போது அப்படியே தீயிலிட்ட மெழுகு போல உள்ளம் உருக பக்தியில் கரைந்து போவாயே. ஆனால் இப்பொழுது அந்த சிவன் எனக்குரியவன், என் தலைவன், இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் பாடிக் கொண்டாடும் போது நீ கொஞ்சமும் அசைந்து கொடுக்காமல் இருக்கிறாயே. இந்த உறக்கத்திற்கு காரணம் என்ன? மென்மையான பெண் மனம் இவ்வாறு பக்தியற்று இறுகி போகலாமா? நமச்சிவாய என்ற ஒலி கேட்டாலேயே சிலிர்த்து கொள்ளும் நீ இப்பொழுது சலனமின்றி இருக்கின்றாயே. மார்கழி பனியை சாக்காக சொல்லி இறை தரிசனத்தை தட்டி கழிக்கலாமா? இந்த பனிக்காலத்தில் அதிகாலையில் எழுந்து பழகினால்தானே பிற காலங்களிலும் இதே பழக்கம் கைவரும். அது நாள் பூராவும் உற்சாகம் தருமே. கூடவே ஈசன் ஸ்மரணை இருக்கும்போது என்ன கவலை? அற்புத தூக்கத்தை தியாகம் செய். எழுந்து வா பெண்ணே.